ம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து டீப் லேர்னிங்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்புட் லேயர்னா என்ன, ஹிடன் லேயர்னா என்ன, அவுட்புட் லேயர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இதில் ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் லேயர் வந்து நம்ம வந்து ஒரு டைகரோட இன்புட்டை வந்து நம்ம வாங்குறோம். இன்புட் லேயரை வந்து நம்ம என்ன வாங்குறோம், இது நம்ம கூகுள் லென்ஸே இருக்கட்டுமே, கூகுள் லென்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க, டைகரோட இன்புட்டை வந்து என்ன பண்ணுறீங்க, வாங்குறீங்க. சரியா? இந்த டைகரோட இன்புட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கெட் பண்ணிட்டு கிரிட் பேட்டர்ன்ஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகும். கிரிட் பேட்டர்ன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சிம்பிளாக சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பசில்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பீங்களா? சைல்டுஹுட் டேஸ்லலாம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம கட் பண்ணி பசில்ஸ் சேர்க்குற மாதிரி வச்சுருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிடும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். எந்த மாதிரினா, ஸோ டைகரோட ஐஸு, இயரு, நோஸு, மவுத்து, டெய்லு, லெக்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஓகேவா? புரியுதா? இந்த டைகர்ல நான் இந்த ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்கு பேர் தான் கர்னல். இந்த பாக்ஸுக்கு பேர் வந்து என்னது, கர்னல். அதாவது ஒரு ஃபில்டர்னு சொல்லுவாங்க, கர்னல்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கர்னல் ஆர் ஃபில்டர்ஸ். ஓகேவா? ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்க வந்து 32 ஃபில்டர்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 32 ஃபில்டர்ஸ். ஸோ க்ரீன்ஸு, டைகரோட இமேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபீச்சராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்வால்யூஷனல் லேயர். ஓகேவா? இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும். இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, 0 0 அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே பேடிங்கு. இன்கேஸ் வந்து அந்த இடத்துல வந்து டைகரோட இமேஜ் இருந்தது அப்படின்னா வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். இது வந்து என்னது, 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? கன்வல்யூஷன் லேயர் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. பூலிங் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 3x3 மேட்ரிக்ஸ் 2x2 டைமென்ஷன்ஸாக வந்து என்ன ஆகிரும், சேஞ்ச் பண்ணிடும். அதாவது 2Dயாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா? 3x3 மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸாக வந்து என்ன ஆயிரும், கன்வெர்ட் ஆகுறது என்னது, பூலிங் லேயர். மறுபடியும் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, கன்வால்யூஷனல் லேயர். ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கன்வால்யூஷனல் லேயர். சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது கைஸ், கூலிங் லேயர். ஸோ கூலிங் லேயர்னா சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணும், 3x3 டைமென்ஷனில் இருக்கிறது வந்து என்னவா மாற்றும், 2x2 டைமென்ஷன்ஸாக வந்து என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். நீங்கள் வந்து நம்பையில் படிச்சிருப்பீங்க, ஃப்ளாட் அண்ட் லேயர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஃப்ளாட் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஃப்ளாட் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்கள் 2Dயில் இருக்கிறத வந்து 1Dயாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோட வேலை, ஃப்ளாட் அண்ட் லேயரோட வேலை. சரியா? 1Dனா எப்படி இருக்கும் கைஸ், இங்கே எழுதியிருக்கேன்ல, லிஸ்ட் ஆஃப் 0.6, 0.8, 0.9 இந்த மாதிரி இருக்கும். ஃப்ளாட் அண்ட் லேயர்னா 1 டைமென்ஷன் இப்படி தானே இருக்கும், ஒரு லிஸ்ட் மட்டும் இருக்கிறதா என்னது, 1 டைமென்ஷன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுறது தான் டென்ஸ் லேயர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபுல்லி கனெக்டடுன்னு சொல்லலாம், ஒரு கனெக்டட் லேயர்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பேர் வந்து டென்ஸ் லேயர். ஓகேவா? ஃப்ளாட்டன் லேயர் இருக்கிறது எல்லாமே எதில் கனெக்ட் ஆகுது, டென்ஸ் லேயரில் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 டென்ஸ் லேயரில் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் எதுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும், டைகருக்கா, சீத்தாக்கா, கேட்டுக்கா, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ், டைகருக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். லியோபர்டுக்கு வந்து லைக் கம்மியாக தான் இருக்கும், கேட்டுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, பேட்டர்ன்ஸ் வேறு, ஸ்ட்ரக்சர் வேறு, எல்லாமே வேறு வேறு. கரெக்டாக? இப்போது நான் ஒரே ஒரு சாம்பிள் கொடுத்ததுனால தான் என்னோட சாம்பிள் வந்து என்னன்னு கொடுத்துருக்கீங்க, 1ன்னு கொடுத்துருக்கேன். இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வச்சுக்கோங்க. வித்து வந்து என்னது, வித்து 5. ஓகேவா? சில இதில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஹைட் அண்ட் வித் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. சேனல் வந்து ஆர்ஜிபி கலர்னால இதை வந்து நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம், 3ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, சேனல் ஆர்ஜிபி கலர்னா 3ன்னு கொடுக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா நீங்கள் வந்து என்னன்னு கொடுக்கணும், 1 கொடுக்கணும். 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட், 3 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்ஜிபி கலர், அதாவது கலர் பிரிண்ட். லைக் நம்ம பழைய காலத்து டிவிலலாம் நம்ம க்ளோஸ்அப்பில் டிவியில் பார்த்தோம் அப்படின்னா பிக்சல்ஸ் தெரியும், பார்த்துருக்கீங்களா? என்னென்ன கலர் தெரியும், இந்த 3 கலர் தான் தெரியும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எரர் மாதிரியா, புள்ளி புள்ளியா இருக்கும்ல, டிவி க்ளோஸ் அப்ப பார்த்தா குட்டி குட்டி பாக்ஸஸா இருக்குமா பிக்சல்ஸ். இந்த திருவிழாலெல்லாம் ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க, எல்இடி ஸ்கிரீன், அதுல எல்லாம் புள்ளி புள்ளியா குட்டி குட்டியா இருக்குமா, ஆர்ஜிபி கலரு.
ஆம். ஸோ அதை ஒன்று சேர்த்து தான் நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல் இமேஜ் கிடைக்குது. கரெக்டா? அந்த பிக்சல்ஸை தான் இதை வந்து செப்பரேட் பண்ணும். புரியுதா? இப்போ அடுத்தது பேடிங்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த டைகர் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த டைகர் இமேஜுக்கு வெளியே இருக்கு இல்லையா, இந்த டைகர் இமேஜை தவிர்த்து மித்தது வெளியே இருக்கு இல்ல அந்த கிரீன்ஸு, ஸோ அதை தான் பேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத இமேஜ். இதெல்லாமே என்னது பேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வேலிடான இமேஜ் யாருன்னா டைகர் மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் பேடிங் வந்து வேலிடுனா டைகர் இமேஜ் மட்டும் வரும். சேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேடிங்கும் சேர்த்து வரும். புரியுதா? எஸ், புரிஞ்சா? Yes. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைடு. ஸ்ட்ரைடு வந்து ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இப்போ சீட்டு கட்டை வந்து நம்ம ஒன்னொன்னா அடிக்க வச்சோன்னா பின்னாடி பின்னாடி இருக்குமா ஸ்லைடு, லைக் இந்த மாதிரி இருக்குமா, இந்த கன்வென்ஷனல் லேயர் மாதிரி இருக்குமா சீட்டு கட்டை ஒன்னொன்னா பின்னாடி வைக்கிறோம்ல, ஸோ அதுக்கு பேர் ஒன் ஸ்ட்ரைடு. நீங்கள் ரெண்டு ரெண்டா வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டூ ஸ்ட்ரைடு. மூணு மூணா வச்சா த்ரீ ஸ்ட்ரைடு. எத்தனை ஸ்லைடு வந்து பின்னாடி பின்னாடி இருக்கோ அத்தனை ஸ்ட்ரைடு. புரியுதா? கஷ்டமா இருக்கா? புரிஞ்சா? Okay. ஓகே. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ஸ்க்ரீன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பெயிண்ட் டூல்ல நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் வந்து பார்க்கலாம். கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்ன்றது வந்து டீப் லேர்னிங் மாடலில் ஒன் ஆஃப் த டைப் தான். ஸோ இது வந்து ப்ரைமரியாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இமேஜ் டேட்டா தான். பட் இது வீடியோவுக்கும் எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஆடியோஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டை வந்து உங்கள் பேப்பரில் எழுதுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா? கூகுள் லென்ஸில் ஃபோட்டோ எடுத்தால் டெக்ஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்குலாம் கன்வென்ஷனல் லேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ CNN வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். அந்த ஸ்பேஷியல் ஹையரார்சிஸை வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஃபீச்சர்ஸ் ஹைட்டு வித்து ஸோ எல்லாமே வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கும். கொடுக்குற இன்புட் இமேஜை யூஸ் பண்ணி இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கன்வென்ஷனல் லேயரை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்போ இதோட யூசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இமேஜ், இந்த எக்ஸ்ரேலாம் எடுக்கிறாங்கல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த MRI ஸ்கேனு, ஒரு உள்ளே இருக்கிற மூளையை வந்து டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷோ என்னன்னு புரியுதா? எஸ். ஸோ நீங்கள் யாராவது MRI ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? ஃபுல் பாடி செக்கப்பு இல்லைங்க. யாரும் எடுத்தது இல்லையா? எக்ஸ்ரே கூட யாருமே எடுத்தது இல்லையா? ஓகே. ஸோ எப்படி இருக்கும் அட்மாஸ்பியர், எப்படி இருக்கும் எக்ஸ்ரே எடுக்கிறது? லைட்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்டா? லைட்ஸோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். கரெக்டா? பிரைட்னஸ். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நம்மலாம் விளையாடி இருப்போம். இந்த டார்ச் லைட்லாம் வச்சு நம்ம விரல்ல ஃபிங்கர்லலாம் வச்சிருந்தோம்னா ரெட்டிஷா தெரியும். பார்த்திருக்கீங்களா? நம்ம ஸ்கின்ல இருக்கிறது வந்து அப்படியே லைட்டா தெரியும். பார்த்திருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்ரேவா இருக்கட்டும், MRI ஸ்கேனா இருக்கட்டும், ஸோ டீட்டெயில்டா வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் கன்வென்ஷனல் லேயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். இப்போ ரோட்லலாம் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் இன்கேஸ் நீங்க போடல, நீங்க வர்றது பைக்ல வரீங்க, ஹெல்மெட் போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் போடுவாங்க. ஸோ எப்படின்னா கண்டிப்பா பைக்ல வரவங்க வந்து ஹெல்மெட் வியர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன், உங்களோட ஃபேஸ் லாக் மொபைலில் ஆல்ரெடி இருக்கிறது. அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மென்னஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. மின்னஸ்ட் அப்படின்னா 0 to 9 வரையும் வந்து டிஜிட்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான். நீங்கள் அந்த 0 to 9 நீங்கள் கையில் எழுதுனீங்கனாலும் அது வந்து என்ன ஆகும், கண்டுபிடிக்கும். என்ன நம்பர் எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணும், கண்டுபிடிக்கும். சேட்டலைட் இமேஜ் உங்கள் கூகுள் மேப்பில் ஜிபிஎஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் செல்ஃப் டிரைவிங் கார் விஷன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னா டிரைவர்லெஸ் காரு. ஸோ அந்த காருக்குமே என்ன பண்ணுறாங்க, கன்வென்ஷனல். ஏன் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ யூஸ் கேஸஸ் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ இதுலேயுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, CNN வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அல்காரிதம். புரியுதா? நீங்கள் ப்ரீவியஸாக மிஷின் லேர்னிங்லாம் லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. சரியா? அண்ட் சேம் அதே இதுதான் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? இப்போ நான் டைகர் இமேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே மாதிரி தான் இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இன்புட் வந்து அந்த ட்வீட்டி பேர்ட் இருக்கு. ம் அதுல இருந்து அந்த ஒரு இந்த ரெட் கலர்ல ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த இதை மட்டும் அதை மட்டும் டிடெக்ட் பண்ணுது, எடுத்துக்குது. ம் அதை வந்து 3D கன்வர்ஷனா வந்து இங்க மாத்துது. ஃபியூச்சர்ஸ் மேப்ஸ்ல வந்து 3D-ஆ வந்து நிறைய லேயர்ஸை வந்து எடுக்குது. 2D-யா கன்வெர்ட் பண்ணுது. சாரி, 3D-யா கன்வெர்ட் பண்ணுது. மறுபடியும் பூலிங் இந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து அதை வந்து 2D-யா கன்வெர்ட் பண்ணி எடுக்குது, சேஞ்ச் பண்ணுது. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த டக்கோட சின்ன இருக்கிறது வந்து ஒரு, அதாவது இது வந்து கேர்னல்னு சொல்றாங்க. அந்த பாக்ஸுக்கு பேர் வந்து என்னது, கேர்னல்ன்றாங்க. அதே மாதிரி ஒரு பாக்ஸா வரும். இப்போ நம்ம பசில் இமேஜ்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேல இருந்து கீழே வரையும் நம்ம செட் பண்ணுவோம் அந்த இமேஜ் வந்து செட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ மேல இருந்து 1 by 1 வந்து என்ன பண்ணிட்டே வரும் அப்படின்னா ரீட் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த பாக்ஸஸ் வந்து ஒன்னொன்னா கர்னல்ஸ் ரீட் பண்ணிட்டே வரும். அது பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், இங்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? நான் வந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரீல் அனுப்புறேன். ஸோ அதில் வந்து அழகா வந்து கொடுத்துருப்பேன் எப்படி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்ட்டு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகேவா? சேம் கான்செப்ட் தான் இதுவும். இப்போ வந்தோட ஆர்கிடெக்சர் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது மார்க்ல வந்து நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் CNN ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு நான் கேட்பேன். அப்போது நான் இப்போ டைகர் இமேஜ் சொன்னேன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ChatGPT-ல கேட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க டே பை டே. சரியா? ஸோ இதோட ஆர்கிடெக்சர் காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் லேயர். ஸோ ஒரு இன்புட் லேயர்னா ஹைட்டு வித்து சேனல் கம்பல்சரி இருக்கும். இப்போ 28:28ன்றது ஹைட் அண்ட் வித்து. 1ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ கிரே ஸ்கேல் இமேஜ்னு சொல்லலாம், பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லலாம். அதே மாதிரி 3 வந்து RGB ரெப்ரசென்ட் பண்ணுது. RGB இமேஜ்னு சொல்லலாம், கலர் இமேஜ்னு சொல்லலாம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. தென் இப்போ கன்வல்யூஷனல் லேயர்னா அப்ளைஸ் ஃபில்டர்ஸ். இந்த டக்கோட சின்ன பார்த்தீங்கல்ல, கர்னல்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருந்தது அவங்க சொன்ன மாதிரி. என்ன பண்ணும்னா எக்ஸ்ட்ராக்ட் எல்லா ஃபீச்சர்ஸையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எட்ஜு, டெக்ஸ்டரு, பேட்டர்னு எல்லாத்தையுமே ரெகக்னைஸ் பண்ணும். நீங்கள் இப்போ உங்ககிட்ட வந்து நான் 2 சிக்கு வந்து கொடுக்குறேன். ஒன்று வந்து டக்கோடது, இன்னொன்று வந்து ஹென்னோடது. நான் 2மே கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? டக்கோட சிக்குக்கும் ஹென்னோட சிக்குக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? 2மே எல்லோ கலர்ல தான் இருக்கு. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதோட லெக்ஸ். ஓகே ஃபேஸ்ல மவுத் இருக்கு. நோஸ். ஓகே அதோட மவுத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இது என்ன, விங்ஸ், டெய்லு, ஸோ இதெல்லாமே வச்சு அனலைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈச் ஃபில்டர் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆகுது, மேப் ஆகும். எல்லாமே வந்து என்ன ஆகும், மேப் ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபில்டர்ஸ் பேட்சாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும். நான் சொன்ன நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் 32 ஃபில்டர்ஸ்ன்னு சொன்னல. நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸு ஒரு ஃபில்டர் சைஸு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும், ஸ்ட்ரைடோட இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைடுன்றது ஃபில்டர் மூவ், ஒரு ஸ்லைடை தான் நான் 1 ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறேன். 2 ஸ்ட்ரைடாக வச்சிங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் எக்ஸ்ட்ரா ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ யூஸ்வலி நான் சொன்னேன் இல்லையா, பேடிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டைகர் இமேஜ் தவிர்த்து மித்தது எல்லாமே என்னவா இருக்கும், பேக்ரவுண்ட் எல்லாமே ஜீரோஸாக தான் இருக்கும். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலிட் அப்படின்னா டைகர் இமேஜ் மட்டும் எடுத்துக்குவீங்க. சேம் அப்படின்னா பேடிங்கும் சேர்த்து எடுத்துக்குவீங்க. ஸோ அது எல்லாமே ஜீரோஸாக இருக்குது, அதனால ஜீரோ பேடிங்னு சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? அண்ட் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு நீடட் இல்லை, ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. சரியா? தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெலிவ் நேற்றே நான் சொன்னேன், 0 to infinity ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ரெலிவ் யூஸ் பண்ணுறோம். பூலிங் லேயர்ன்றது அதோட ஸ்பேஷியல் டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது, ஹைட்டு வித்து இது எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் என்னது, பூலிங் லேயரோட வேலை. ஸோ இது வந்து ஓவர் ஃபிட்டிங் வந்து என்ன பண்ணும், ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, நாய்ஸோட ட்ரெயினாக இருக்கிறத ஓவர் ஃபிட்டிங், அதை வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? தென் மேக்ஸ் பூலிங் அப்படின்றது மேக்ஸிமம் ரீஜியன் கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் பூலிங் அப்படின்றது ஆவரேஜ் ரீஜியன் வந்து கண்டுபிடிக்கும். சரியா?
ஓகே. இப்போ ஃப்ளாட்டன் லேயர் நான் சொன்ன மாதிரி 2D வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது, 1D கன்வெர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து 1D கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ டென்ஸ் லேயர் ஆர் ஃபுல்லி கனெக்டட் லேயர்னா எல்லாமே எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த ஃபுல்லி கனெக்டடில் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபைனல் ப்ரெடிக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் ஹெல்ப் பண்ணும். இதில் இருந்து எது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ரெடிக்ஷனுக்கு வந்து என்ன ஆகும், ஹெல்ப் ஆகும். ஸோ அவுட்புட் லேயரில் வந்து நீங்கள் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்ட் மேக்கு, சிக்மாய்டு யூஸ் பண்ணிங்க, பைனரி கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சிக்மாய்டு, ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லீனியர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட டென்சார் ஃப்ளோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டீப் லேர்னிங்கோட ஃப்ரேம் ஒர்க்ஸு. அண்ட் கெரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் அவன் ஆல்ரெடி வச்சிருக்கான் மின்னஸ்ட். நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், சீக்வென்ஷியல் மாடலோட சீக்வென்ஷியல் இம்போர்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு இங்கே என்னென்ன லேயர் வேணும், நான் டயக்ராமில் என்னென்ன லேயர் சொன்னேன், கன்வால்யூஷனல் லேயர், கூலிங் லேயர், ஃப்ளாட்டன் லேயர், டென்ஸு, இன்புட்டு, நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? முன்னாடி பின்னாடியே எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம என்னவா மாத்துறோம்னா கேட்டகரிக்கெல்லாம் மாத்துறோம். சரியா? இது வந்து நம்ம என்னன்ட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் மின்னிஸ்ட் லோட் டேட்டா வந்து ஆல்ரெடி இருக்கு கைஸ். நம்ம ஜஸ்ட் லோட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரெயின் ஒயிட் ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்க்கும் வந்து போயிடும். புரியுதா? ரேண்டமாக அதுவே ட்ரைனிங் டெஸ்டிங்க்கு போயிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜ் காமிக்கிறேன், என்னோட இதில் என்ன இமேஜ் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஐ வந்து நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், இதில் ஐ வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ட்ரெயின் எக்ஸ் ஆஃப் ஐனா யார் இருப்பா, எஸ் யார் இருப்பா, இமேஜ் வந்து என்னது, எக்ஸ்ட்ரெயின் ஆஃப் 1 இண்டெக்ஸ். நான் வந்து உங்களுக்கு என்னன்னு வரைஞ்சு காமிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? தென் இது வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரெயின்ல 1ம் ஒயிட் ட்ரெயின்ல 1ம் யார் இருக்கா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரெயின்ல 1 யார் இருக்கா, இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கா, எக்ஸ்ட்ரெயின்ல 0 இமேஜ் இருக்கு. தென் ஒயிட் ட்ரெயின்ல 0ன்ற லேபிள் இருக்கு, 0ன்ற லேபிள் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஷோ ஆகுது. சரியா? இமேஜ் ஷோனா இமேஜ் ஷோ ஆகும். கலர் மேப் வந்து கிரே கலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் லேபிள் இங்கே கொடுத்துருக்கீங்க, அதனால லேபிள் அந்த அவுட்புட் 0 வந்து எதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள வந்து 0 அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஷோ ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரீஷேப் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரெயினோட ஷேப் வந்து நான் ஏன் -1ன்னு கொடுத்துருக்கேங்க ஐசிங்க, எல்லா இதையும் எடுத்துக்கிறது. ஆமா. ஸோ டில் லாஸ்ட் உங்களுக்கு வந்து எண்டிங் வந்து தெரியாது இல்லையா, எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியாது இல்லை, அதனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், -1 அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹைட்டன் வித் 28 சேனல் வந்து என்னது 1ன்னு கொடுத்துருக்கேன். டிவைடட் பை ஏன் 255ன்னு கொடுத்துருக்கேன். கலரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 255. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டிவைடட் பை 255ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், ரீஷேப் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஷேப் வந்து என்ன ஆயிரும், எல்லாமே கன்வெர்ட் ஆயிரும். இப்போ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டெஸ்ட்ல எவ்வளோ இருக்கு, ட்ரைனிங்க்கு எவ்வளோ போயிருக்கு கைஸ், எவ்வளோ சாம்பிள் போயிருக்கு, 60,000. டெஸ்டிங்க்கு மொத்தம் எத்தனை இருந்திருக்கு என்கிட்ட சாம்பிள், 7,000. மொத்தம் 70,000 இமேஜ் இருந்திருக்கு. அதுல 60,000 ட்ரைனிங்க்கும் 10,000 டெஸ்டிங்க்கும் வந்து என்ன இருக்கு, போயிருக்கு. சரியா? இப்போ 2 கேட்டகரிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து கேட்டகரிக்கலா மாத்துறேன். சரியா? அப்போ நான் செக் பண்றேன், ஒயிட் ட்ரெயின் ஆஃப் 0ல இங்க சொல்லுங்க, ஒயிட் ட்ரெயின் ஆஃப் 0ல யார் இருக்கா, 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்காப்பா, 5. அப்போ நல்லா எண்ணி பாருங்க, இதோட இண்டெக்ஸ் வந்து எண்ணி பாருங்க, 0 1 2 3 0ல இருந்து 9 வரையும் இருக்கு. எத்தனாவது இண்டெக்ஸ்ல 1 பிரசன்ட் ஆகி 1% அப்படின்னு கொடுத்துருக்கான், 5th இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் இன்னொன்னு கொடுக்குறேன், நான் இப்போ 0ன்னு கொடுக்காம நான் இந்த இடத்துல வந்து 2ன்னு கொடுக்குறேன். கெஸ் பண்ணுங்க, இப்போ 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், செகண்ட் இண்டெக்ஸ்
என்ன பிரிண்ட் ஆகும்? 4 4 இருக்கிற இடத்து 4th இண்டெக்ஸ்ல வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? இஸ் ஆமாவா? yes புரிஞ்சுதா? புரிஞ்சுதா என்ன சொல்றேன்ட்டு? எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அதை வந்து என்ன மாத்திடுறாங்க, கேட்டகரிக்கலா மாத்திடுறாங்க. புரியுதா? okay இப்போ உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா, உங்க கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. உங்க கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. 0% அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கேன் அப்படின்னா 1ன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து 0ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். புரியுதா? கேட்டகரிக்கெல்லாம் மாத்தியாச்சு. புரிஞ்சுதா? okay தென் இப்போதான் நீங்க இந்த டயக்ராம், நான் அந்த டைகர் இமேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க டயக்ராம் வந்து மாடல் வந்து பில்ட் பண்ணணும். ஒரு கட்டடம் வந்து எப்படி அவங்க வீடு எல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு CNN மாடலை இப்படி தான் பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, டிஃபைன் பண்ணிக்கோங்க மாடல்ன்ற ஆப்ஜெக்ட்ல. இப்போ ஆட் பண்றீங்க ஒன்னொன்னா, அந்த மாடல்ல வந்து என்ன பண்றீங்க, ஆட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர் வந்து என்ன ஆட் பண்றீங்க, இப்போ இந்த டைகர் இமேஜை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வித்து வந்து என்னது 28. 1ன்றது வந்து என்னது and பிளாக் அண்ட் சேனல் பிளாக் அண்ட் ஒயிட். சரியா? ஏன்னா இப்போ நம்ம இந்த நம்பர் இமேஜ் தானே எடுத்திருக்கோம். இப்போ கன்வல்யூஷன்ல எத்தனை ஃபில்டர்ஸ், 32 ஃபில்டர்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க ரெலிவ் அப்படின்ற ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸ் பூலிங்கோட சைஸ் வந்து என்னது 3x3 இருக்கிறது என்னவா கன்வெர்ட் பண்றாங்க, 2x2 கன்வெர்ட் பண்றாங்க. ஃபிளாட்டன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிளாட்டன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 1D கன்வெர்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே எந்த டென்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, 128 நியூரான்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, ரெலிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து கடைசியில 10 இதுல கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் அவுட்புட். கடைசியா இருக்கிறது என்னது உங்களோட அவுட்புட். ஏன் இங்க சாஃப்ட் மேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிக்மாய்டு யூஸ் பண்ணலாம்ல, ஏன் சாஃப்ட் மேக் யூஸ் பண்ணாங்க, கண்டுபிடிங்க யாராவது. சம் வந்து ஒன்றா இருந்தால் சிக்மாய்டு வந்து 0 and 1. ஸோ சாஃப்ட் மேக்ஸில் வந்து 0 and 1 சம் வந்து ஈக்குவல் ஒன்றா இருக்கும். மல்டி கிளாஸ் நம்ம கிட்ட இப்போ எத்தனை அவுட்புட் வரும், அவுட்புட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட? 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 1 0, இல்லைனா 1, இல்லைனா 2, இல்லைனா 3 4 5 6 7 8 9. கரெக்டா? 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கா இல்லையா? சாஃப்ட் மேக் யூஸ் பண்ணணும். 2 பாசிபிள் அவுட்கம்ஸ்னா பைனரி, அதாவது சிக்மாய்டு யூஸ் பண்ணுவீங்க. மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னது, சாஃப்ட் மேக். மறந்தாச்சா படிச்சதெல்லாம்? புரிஞ்சுதா? இப்போ ஜஸ்ட் ட்ரைனிங் ஷேப் வந்து நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஆப்டிமைசர் ஆடம் யூஸ் பண்ணுறோம். கிராஸ் என்ட்ரோ கிளாஸ் கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்லேயே அக்யூரசி யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஈபாக்ஸ் வந்து 5 கொடுக்குறேன். 5th டைம் வந்து நம்மளுக்கு அக்யூரசி எவ்வளோ இருக்குது, 99 இருக்குது. பேட்ச் சைஸ் வந்து என்ன கொடுக்குன்னா 32. அப்போ எத்தனை பேட்சாக வந்திருக்காங்க, 1688 பேட்சாக இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ இருக்காங்க, 60,000 ரெக்கார்ட்ஸ் இருக்காங்க. 60,000 ரெக்கார்ட்ஸ் எப்படி பேட்சாக பிரிச்சிருக்கேன், 1688 பேட்சாக வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன். ஒரு பேட்ச் சைஸ் எத்தனை பேர், 32 பேர் இருக்காங்க. ஸோ வேலிடேஷனில் ஒரு 10% மட்டும் நான் டெஸ்டிங் அனுப்புகிறேன். இப்போ சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் டெஸ்ட் பண்ணுவீங்களா, வெந்திருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதே மாதிரி 10% எடுக்கிறேன். அதுலேயும் எனக்கு 98 வந்து என்ன ஆயிருக்கு, அக்யூரசி ஷோ ஆகுது. புரியுதா? இது ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா. சரியா? அண்ட் எவாலுவேட் பண்ணுறேன். என்னோட அக்யூரசி வந்து எவ்வளோ இருக்குது, 98 இருக்குது. இதுவும் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது தான். ஈபாக்ஸ் வந்து 10 கொடுங்க, பேட்ச் சைஸ் வந்து 15 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரசி வந்து எவ்வளோ வருது, 99 வருதா? இப்போ ப்ரீவியஸாக 98 வந்தது, எனக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 99. கைஸ் உங்களுக்கு 5 மார்க் வைக்கிறதுக்கும் 20 மார்க் வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல கைஸ் உங்களுக்கு? எஸ், ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு பாருங்க. நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். மறக்காம இதோட கோடிங்ஸ் வந்து முடிச்சிருங்க. சரியா? நான் ஆல்ரெடி சொல்றதா, நீங்கள் இதுவரை ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங்கும் CNN ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா உங்கள் பெண்டிங் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா பெண்டிங் ஆகிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்போ இந்த CNNல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா, இதுவரை எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?